அந்த அமரை நாம தீர்த்து கட்டிடணும். அவனுக்கு 3 பேர் தேவையில்லை, நான் ஒருத்தனே போதும். அவனுக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள். எனக்கு நாட்டை கெடுத்து போது காட்டையும் கெடுக்காது. வீட்டை பத்திரமா பாத்துக்க. புலி பிடிக்க போற காலம் வந்துருச்சு பாத்தீங்களா? கண்ணெல்லாம் கண்ணீர். இது வெறும் கண்ணீர் இல்ல, ஆனந்த கண்ணீர். இப்படிப்பட்ட ஒரு வீர வரலாறு கிடைக்க போகுதேங்கிற எனக்கு சந்தோஷம். உங்களை எல்லாரையும் ஒரு தடவை நல்லா பாத்துக்கிறேன். நீங்களும் நல்லா பாருங்க. ஏங்க நீங்க இப்படி எல்லாம் சொல்றத பார்த்தா திரும்பி வரமாட்டேங்கிறியா? அட வாய கழுவுமா. போறது காடு, பிடிக்க போறது புலி. ஒரு சமயம் போல ஒரு சமயம் இருக்காது பாருங்க. நான் போறேன். பாருங்க எந்த மாதிரி நேரத்துல என்ன பாட்டு போடுறான்னு. டீ கடையில ரெக்கார்டு போட்டா நம்ம தடுக்கவா முடியும்? அவன் எப்பவுமே எனக்கு எதிரியா. வேணும்னே இந்த பாட்டை போடுறான். அவன் கடையில யாருமே டீ சாப்பிடாதீங்க. அவன் அவசகனம் பிடிச்ச எந்த பாட்டை போட்டாலும் சரி, அந்த புலிய நான் பிடிக்காம விட மாட்டேன். எப்படியோ காட்டுக்குள்ள தப்பிச்சு போயிட்டானே. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு கிடைக்காமல போறான். அவன் கிடைச்சானா நம்ம பிடிச்சிடலாம். முன்னாடி புலிய பார்த்தேன் யாருக்கிட்டயாவது சொன்னானா? நோ, இல்ல, சொல்லவே இல்ல. அவன் சொல்றதுக்கு முன்னாடியே புலி அவனை அடிச்சு சாகடிச்சிருச்சு. இனிமே இந்த அடர்ந்த காட்டுல புலி எந்த மனுஷனையும் கொல்லக்கூடாதா. உடனே உடனே அந்த புலியை ஷூட் பண்ணும். புலிய கொல்றதுக்கு கலெக்டர் ஆர்டர் உங்களுக்கு எப்போ வந்துருச்சு இல்ல? நீங்க எதுக்கு டிலே பண்ணீங்க? எங்க முயற்சியில எந்த குறையும் இல்ல. அது மேனிட்டர். ஜனங்க பயந்துகிட்டு எங்களோட கோஆபரேட் பண்றது இல்ல. இன்ஸ்பெக்டர் சார், அடுத்த தடவை நீங்க வரும்போது புலி சாகடிச்ச மனுஷன் இல்ல, மனுஷன் சாகடிச்ச புலியை தான் பார்க்க வருவீங்க. இனிமே இந்த அடர்ந்த காட்டுல புலி எந்த மனுஷனையும் கொல்லக்கூடாதா. மனுஷனுக்கு உயிர் பாதுகாப்பு தேவை. எஸ், உயிருக்கு பாதுகாப்பு தேவை. ப்ளீஸ் ஜேம்ஸ், டோன்ட் கெட் எக்ஸைட்டட். நீங்க புலிய பாத்திருக்கியா? கிடையாதுன்னு. புலிய பத்தி கேட்டவங்கள தவிர பார்த்தவங்க பழச்சு வந்தா தெரியலன்னு. இதுக்கு முந்தி நீதானே புலிய பார்த்தேன்னு சொன்ன? ஆமாங்க, நிறைய தடவை புலிய பார்த்தேன். எந்த இடத்துல? ஜேம்ஸ் சார் புலிய சுடுறதுக்காக போட்ட பரனுக்கு கீழே. எப்படி இருந்துச்சு? கருப்பு மேல வெள்ளை மச்சம் ஒரு தடவை, சிவப்பு மேல கருப்பு மச்சம் ஒரு தடவை இப்படி பார்த்தேன். நேத்து முந்தா நாளை போது பாத்தியா? இல்லீங்க.
மார்ச் 13ஆம் தேதி மேனேஜர் கோபால் செத்து போயிட்டாரு. அதுக்கு முதல் நாள் ராத்திரி, அதாவது 12ஆம் தேதி, கருப்பு போர்வை போத்தன உருவம் உன்னை பலாத்காரம் பண்ணும்போது இன்னொரு உருவம் அவனை தாக்குச்சுல்ல? நேத்து ராத்திரி கூட கருப்பு போர்வை போத்தன ஒரு உருவம் உன்னை கெடுக்க முயற்சி பண்ணும்போது இன்னொரு உருவம் வந்து உன்னை காப்பாத்துச்சுல்ல? காலையில சுப்பையா செத்து கிடந்தா. இப்போ அது உண்மையை சொல்லு ஹேமா. சொல்லு ஹேமா, சொல்லு. இத கேட்க நீ யாரு? என்ன பத்தி நான் சொல்றதுக்கு முன்ன உன்கிட்ட சில கேள்வி கேட்பேன். ஓகே? சரி. இத்தனை நாள் அந்த ரகசியத்தை எதுக்கு மறைச்ச? மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அப்பப்ப அங்கிள் கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்க. வாட்? இத வெளியில யார்கிட்டயும் சொல்லாத. சொன்னா நீ வந்த வேலைக்கு இடைஞ்சல் ஏற்படும்னு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே நடந்துக்கலான்னு நான் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். அவ்வளவுதான். அதுக்கு மேல இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு எந்த வித சம்பந்தமும் இல்ல. உனக்கு இதுல எந்த வித சம்பந்தமும் இல்லைன்னு தெரிஞ்சும் உனக்கு தெரியாமயே உன்னை சுத்தி யாரோ ஒரு வலைய பின்னி விளையாடுறாங்கன்னு என்னோட இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து எப்போ தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா நீ தெரிஞ்சுக்கிட்டியா? ராமு சார் கூப்பிட்டு நீ வந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுமதிங்கிற பொண்ணு வந்துச்சான். காட்டுல ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவளை கற்பழிச்சு யாரோ கொண்டுட்டாங்க. உண்மையாவா? உண்மைதான். அந்த பொண்ணை புலிதான் சாகடிச்சிடுச்சுன்னு ஒரு பைய சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சு கொலையை மறைச்சிட்டாங்க அந்த ஆளுங்க. நான் சொல்றது உண்மைதான் ஹேமா. சுமதியை கெடுத்த மாதிரி உன்னையும் கெடுக்கணும்னு உன்னை பின்தொடர்றாங்க. இன்னொரு உருவம் அவங்கள பின்தொடருது. அந்த உருவம் யாரா இருக்கும்? அவங்க மேல பகை உள்ள மனுஷனா இருக்கும். அவங்க மேல பகை யாருக்கு இருக்கும்? ஒருவேளை செத்து போன சுமதியோட சொந்தக்காரங்களா இருக்கும். கரெக்ட். முகமுடி இருக்கானே, அவன் செத்து போன சுமதியோட ஆளு. அதனாலதான் பின்தொடர்றான். அந்த 4 பேர் உன்னையும் கெடுத்து கொலை பண்றதுக்காக போடுற பிளான் இது. எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன? யாரும் நம்ம பேசினதெல்லாம் கேட்டுட்டு ஓடுறாங்க. உதக்குழி ஹேமா, உதக்குழி ஹேமா, 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 ஹேமா.